சபைகள்ல இன்னைக்கு தூங்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா மாறிட்டு இருக்கு. சபைகள்ல மட்டும் இல்ல, வீட்டு ஜெபங்கள்ல, இல்லைன்னா தனி ஜெபங்கள்ல கூட வேதம் வாசிக்கும்போது, தேவனோடு ஐக்கியப்படணும்னு உட்கார்ற நேரத்துல நமக்கு தூக்கம் வருதா? அப்படின்னா இம்மீடியட்டா அத குறிச்சு கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா, இயேசுவோடு சேர்ந்து மறுரூபமலைக்கு போன 3 சிஷ்யர்களுடைய வாழ்க்கைய பார்க்கும்போது, அவங்க அங்க போய் சேர்ந்த உடனே தங்களுக்கு என்ன நேருது அப்படின்னு கூட தெரியாம இயேசுவுக்கு நிகழ்ந்த காரியங்களை பார்த்து அறத்தூக்கத்துல பேதுரு சொல்றாரு, நாம் இங்கே இருப்பது நல்லது உண்மைதான். ஆனா உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் நான் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலே தான் என்ன சொன்னேன்னு அறியாமல் சொன்னான் அப்படின்னு அந்த வசனத்துல நம்ம வாசிக்க முடியுது. அப்படின்னா தெளிவில்லாமல் அறத்தூக்கத்துலதான் அந்த காரியத்தை சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. இதே போல இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு முன்பாக அவரு இந்த 3 சிஷியர்களை கூட்டு போய் ஜெபம் பண்ண போறாரு. இந்த அந்த சந்தர்ப்பத்திலையும் 2 முறை இயேசு வந்து அவங்களை சோதனையில் அகப்படாமல் இருக்க நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகும் அவங்களுக்குள்ள அந்த ஜெப வாழ்க்கை ஏற்படல, ஜெபமும் உண்டாகல. அவங்களுடைய நித்திரை மயக்கத்தினால கண்ணெல்லாம் சொருகிட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரிதான் அங்க வசனத்துல இருக்கு. அப்படின்னா அந்த 2 அனுபவங்களையும் அந்த சீஷர்கள் அவங்க இழந்துட்டாங்க. இதனுடைய பின்னால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு சீஷர்களுக்குள்ள பயம் அவர்களை ஆட்கொண்டது. அந்த பயத்தினால அவர்கள் எல்லாருமே அடைக்கப்பட்ட ரூமுக்குள்ள இருந்து அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வாசிக்க முடியுது. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல வந்து இறங்கி அவர்களை அபிஷேகித்த பிறகுதான் அக்கினி ஜுவாலைகளாக எழும்பி பிரகாசிக்கிறாங்க. அது வரைக்குமே அவங்களுக்குள்ள அந்த பயம் இருந்தது. அப்படின்னா தூக்கத்தின் ஆவி நமக்கு இந்த காலத்துல நமக்கு ஜெபத்தின் நேரத்துல தூக்கம் நமக்கு வருது அப்படின்னு சொன்னாலே இமிடியட்டா நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆவியில நம்ம தூங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா இந்த தூக்கம் கண்டினியூஸா போற பட்சத்துல ஒரு நாள்ல நமக்கு ஆவிக்குரிய மரணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சபைக்கு போகலாம், சபையில எல்லா ஊழியங்களும் செய்யலாம், எல்லாத்திலையும் பங்கேற்கலாம். ஆனால் ஆவிக்குரிய விதத்துல இந்த மனுஷன் மரித்த மனுஷனாக இருக்குவான். ஆனால் அவனுக்கு எந்த விதமான உணர்வும் ஏற்படாது. அவன் எங்க இருக்கிறான்னு தெரியாது. அவன் ரெகுலராக வருவான். ஆனா எல்லாத்துலயும் அவன் உறங்குகிறவனாவே இருப்பான். சோ நம்ம வாழ்க்கையில ஜெப நேரங்கள்ல உறக்கம் வருதா, இல்லைன்னா வேதம் வாசிக்கிற நேரத்துல உறக்கம் வருதா, சபைகள்ல போய் உட்காந்து தேவ சமூகத்துல முக்கியமான சந்தர்ப்பங்கள்ல நமக்கு உறக்கம் வருதா, இமீடியட்டா நம்ம யோசிக்க வேண்டி இருக்கு. அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டி இருக்கு. அந்த அந்த உறக்கத்தை நம்ம ஜெயிக்க வேண்டி இருக்கு. அப்படி ஜெயிக்காத பட்சத்துல கண்டிப்பாக அது மிகப்பெரிய விளைவை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.